வணக்கம். நீங்க எப்பவாவது ராத்திரி படுக்கைக்கு போயிட்டு, மனசு மட்டும் ஓயாம ஓடிட்டே இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கிறீங்களா? ம். நாளைக்கு என்ன செய்யணும்? நேத்து ஏன் அப்படி பேசணும்னு ஒரே எண்ண ஓட்டமா இருக்கும். ஆமா. கடைசில காலையில எழும்போது தூங்குன மாதிரியே இருக்காது. ரொம்ப சோர்வா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே எப்படி நம்ம மனசோட இயக்கத்தையே மாத்த முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இத நாம புரிஞ்சிக்க இந்த புக் சொல்ற 2 விதமான மனநிலைகள நாம முதல்ல பார்க்கணும். சரி. ஒண்ணு செயல்முறை, அதாவது டூயிங் மோட். இன்னொன்னு இருத்தல் முறை, அதாவது பீயிங் மோட். ஓ, ஓகே. செயல்முறைங்கிறது நம்ம தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா. ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், ஒரு தேர்வு எழுதணும், இதுக்கெல்லாம் அந்த மோடு தானே தேவை. இது எப்போ எந்த புள்ளியில நமக்கு உதவியா இருக்கிறதிலிருந்து ஒரு எதிரியா மாறுது? மிகச் சரியான கேள்வி. செயல்முறை ஒரு அனலிட்டிக்கல் மிஷின் மாதிரி. அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும், பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும், அதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சிக்கும். ம், இது வெளி உலக பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா நம்ம சோகம், கவலை, கோபம் மாதிரி உணர்ச்சிகளையும் ஒரு பிரச்சனையா பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் சிக்கலே வருது. புரியுது. அது ஒரு கணக்கு மாதிரி சரி செய்ய பாக்கும். அதேதான். நான் ஏன் சோகமா இருக்கேன், இந்த கவலையை எப்படி நிறுத்துறதுன்னு அதுக்கு தீர்வு தேட ஆரம்பிக்கும். ஆனா உணர்ச்சிகளை அப்படி சரி செய்ய முடியாது. ஆமா, நம்ம உணர்ச்சிகளோடயே நாம சண்டை போட ஆரம்பிச்சு இருந்ததை விட நிலைமைய மோசமாக்கிடுறோம். கரெக்ட். அப்போதான் இருத்தல் முறை உள்ள வருது. அது என்ன பண்ணும்? அது உணர்ச்சிகளோட சண்டை போடாது. அது நிகழ்கணத்துல என்ன நடக்குதுன்னு எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லாம அப்படியே கவனிக்க மட்டும் செய்யும். ஓ, ஒரு உணர்ச்சி வருதா, சரி, அது உடம்புல எங்க உணரப்படுது, அது எப்படி எப்படி போகுதுன்னு சும்மா வெடிக்க பார்க்கும். சரி சரி. இந்த எட்டுத்தோட நோக்கமே இந்த 2 மனநிலைகளுக்கும் நடுவுல தேவைக்கேற்ப மாற நமக்கு கத்துக் கொடுக்கறது தான். அதுக்கான பயிற்சி தான் மனநிறைவு. சூப்பர். அப்போ இந்த 8 வார பயணத்தை நாம இப்போ ஆரம்பிக்கலாம். முதல் வாரங்கள் ஒரு அடித்தளம் போடுற மாதிரி. அருமையான உவமை. ஆமா, முதல் வாரம் தானியந்தி நிலையிலிருந்து விழித்தெழுதல், அதாவது வேக்கிங் அப் டு த ஆட்டோ பைலட். ஆட்டோ பைலட். நாம எவ்வளவு விஷயங்களை கவனமே இல்லாம ஒரு ரோபோட் மாதிரி செய்யறோம்னு நம்மள உணர வைக்கிறது தான் இதன் நோக்கம். இத நீங்க சொல்லும்போது தான் நான் தினமும் ஆபீஸ்ல ஒரே கப்ல காஃபி குடிக்கிறதும் வீட்டுக்கு ஒரே வழியில வர்றதும் ஞாபகம் வருது. அதேதான். காலையில பல் தேய்க்கிறதுல இருந்து சாப்பிடுறது, வண்டி ஓட்டுறது வரைக்கும் எல்லாமே ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தான் நடக்கும். உண்மைதான். இந்த நிலையிலிருந்து விழித்தெழ இந்த புக் என்ன வழிகாட்டுது? முதல் வாரத்தின் முக்கிய பயிற்சி உடல் மற்றும் சுவாச தியானம். இது ரொம்ப எளிமையானது. நம்ம கவனத்தை மூச்சுக்காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிக்கிறது. மனசு அலைபாயுமே. கண்டிப்பா அலைபாயும். அப்படி அலைபாயும் போது அதை திட்டாம மெதுவா திரும்பவும் மூச்சுக்கு கொண்டு வர்றது. இது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்த கற்றுக் கொடுக்கும் முதல் படி. சரி, முதல் வாரத்துல நம்ம ஆட்டோ பைலட் மோட கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு 2வது வாரம் வருது, உடலை மனதில் வைத்திருத்தல். ஆமா, கீப்பிங் த பாடி இன் மைண்ட். இது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த தொடர்பை மறுபடியும் உருவாக்குறதுக்காகவா? கரெக்டா சொன்னீங்க. இதோட முக்கிய பயிற்சி உடல் வருடல் தியானம், அதாவது பாடி ஸ்கேன் மெடிடேஷன். இதுல நம்ம கவனத்தை கால்வரல் நுனியிலிருந்து ஆரம்பிச்சு உடம்போட ஒவ்வொரு பகுதியா மெதுவா நகர்த்திக்கிட்டே வருவோம். ஹம், அந்தந்த பகுதியில என்ன உணர்வுகள் இருக்குன்னு கவனிப்போம். ஆரம்பத்துல இதை செய்யும்போது பலருக்கு தூக்கம் வரும், இல்லனா மனசு எங்கெங்கேயோ போகும். ஆமா, அது நடக்கும். ஆனா இந்த புக்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, அது தப்பே இல்ல. கவனம் சிதறும்போது அத மென்மையா திரும்பவும் உடம்புக்கு கொண்டு வர்றது தான் உண்மையான பயிற்சி. ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, முயற்சி செய்யறது தான் முக்கியம். ரொம்ப நல்லா இருக்கு. மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம உடம்பு கொடுக்கிற சிக்னல்களை நாம பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்ல. தோள்பட்ட வலி, தலைவலி. ஆமா, அதெல்லாம் மன அழுத்தத்தோட அறிகுறிகளா இருக்கலாம். இந்த பயிற்சி அந்த தொடர்பை மீண்டும் உருவாக்குது. சரி, இந்த அடித்தளத்தை அமைத்த பிறகு அடுத்த கட்டம் என்ன? அடுத்த 2 வாரங்கள் நம்ம மனசோட சின்ன சின்ன மேடு பள்ளங்களை எப்படி கடக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கும். 3வது வாரம் மனநிறைவுடன் கூடிய அசைவுகள். மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட். இது யோகா மாதிரியா? ஆமா, யோகாவே அடிப்படையாக கொண்டு எளிமையான நீச்சு பயிற்சிகள் தான். ஆனா இதோட நோக்கம் உடம்ப வளைக்கிறது மட்டும் இல்ல. ஓ, அப்ப வேற என்ன? ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போகும்போது நம்ம உடம்பு ஒரு எல்லைய தொடும் இல்லையா? ஆமா. அந்த எல்லைய தொடும்போது நம்ம மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுது? கோவப்படுதா, விரக்தி அடையுதா, இல்ல அந்த எல்லையை ஏத்துக்குதா? இத கவனிக்கிறதான் பயிற்சி. ஓஹோ, நம்ம வரம்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிறது ஒரு பெரிய பலம்.
புரியுது. இதுக்கு அடுத்து வர்ற 4வது வாரம் வதந்திகளுக்கு அப்பால் செல்லுதல். மூவிங் பியாண்ட் த ரூமர் மில். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. நம்ம மனச ஒரு வதந்தி ஆலேன்னு சொல்றாங்களா? ஆமா, உண்மைதான். நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களே ஒரு டிராஃபிக் ஜாம்ல போற வண்டிகளா இந்த புக் வர்ணிக்குது. சரி. நாம அந்த டிராஃபிக்ல இறங்கி ஒவ்வொரு வண்டியோடையும் சண்டை போட வேண்டியதில்ல. நாம சும்மா ஃபுட்பாத்ல நின்னு வண்டிகள் வர்றதையும் போறதையும் வேடிக்கை பார்த்தா போதும். ஆஹா, நல்ல உவமை. அதுதான் எண்ணங்களை கவனிக்கிறது. இந்த வாரத்தோட ஒளிகள் மற்றும் எண்ணங்கள் தியானம் இதைத்தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. காதுக்குள்ள ஒளிகள் எப்படி வந்துட்டு போகுதோ அதே மாதிரி தான் எண்ணங்களும் மனசுல வந்துட்டு போகும். அப்போ இந்த 4வது வாரம் தான் நாமளும் நம்ம எண்ணங்களும் ஒண்ணு இல்லைன்னு புரிய வைக்கிற முதல் படியா? நிச்சயமா. நம்ம மண்டக்குள்ள ஓடுற அந்த நெகட்டிவ் வாய்ஸ் நாம இல்ல, அது சும்மா ஒரு ரேடியோ மாதிரி பஜ்ராதுன்னு உணர்றது பல பேருக்கு ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. நான் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அதை உண்மைன்னு நம்பாம, ஓ எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு ஒரு பார்வையாளரா கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த எண்ணத்தோட சக்தி குறைய ஆரம்பிக்கும். அந்த விடுதலை தான் இந்த பயிற்சியோட மிகப்பெரிய பரிசு. ஒரு நிமிஷம், இந்த 5வது வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது. சிரமங்களை நோக்கி திரும்புதல். டர்னிங் டுவர்ட்ஸ் டிஃபிகல்டீஸ். ஆமா. கஷ்டம் வந்தா அதுலேருந்து ஓடி போறது தான் நம்ம இயல்பு. ஆனா இது அதை நேருக்கு நேரா பார்க்க சொல்லுதே. கொஞ்சம் பயமா இல்லையா? பயமா தான் இருக்கும். 5வது வாரம் தான் நாம நிஜமான சவால, ஒரு செங்குத்தான பாறையை எதிர்கொள்ற தருணம். அந்த உணர்ச்சியில மூழ்கிடாம அதை எப்படி திறந்த மனசோட பாக்குறதுன்னு புத்தகம் விளக்குதா? கண்டிப்பாக. நாம கஷ்டமான உணர்ச்சிகளை தவிர்க்க முயற்சி செய்யும்போது அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறிடும். இந்த பயிற்சி அந்த உணர்ச்சிய திறந்த மனசோட ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆராய சொல்லுது. விஞ்ஞானி மாதிரியா? ஆமா. சிரமத்தை ஆராய்தல் தியானம் மூலமா அந்த உணர்ச்சி உடம்புல எங்க அதிகமா உணரப்படுது, மார்புல பாரமாவா, வயித்துல ஒரு இறுக்கமாவா, அந்த உணர்வோட தன்மை என்ன, அது ஒரே மாதிரி இருக்கா இல்ல மாறுதா, ஓ, இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த உணர்ச்சியோட நாம ஒன்னாகாம அதை கவனிக்கிறவரா மாறிடுறோம். அதாவது உணர்ச்சியாவே மாறுறதுக்கும் உணர்ச்சியை கவனிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குறோம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு பிறகு வர்ற 6வது வாரம் நட்பை வளர்த்தல், பி ஃப்ரெண்டிங். இது சுய விமர்சனத்தை பத்தினது. இதுவும் ஒரு பெரிய சவால். நம்மள நாமே திட்டிக்கிறது பலருக்கு ஒரு பழக்கமாவே இருக்கும். ஆமா, அந்த சுய விமர்சனம்தான் மன அழுத்தத்தோட நெருங்கிய நண்பன். 6வது வாரம் நம்மகிட்டயே கருணையோட இருக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்குது. அது எப்படி? நட்பு பாராட்டும் தியானம் மூலமா நமக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி அன்பா பேசுவோமோ அதே மாதிரி நம்மகிட்டயும் பேச பழகுறோம். கேக்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம மேலேயே கருணை காட்டிக்கிறது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? இல்லனா நம்ம தப்புக்களை சரி செய்யாம அதை கண்டுக்காம விடுற மாதிரி ஆகிடாதா? இது ஒரு பொதுவான சந்தேகம். புத்தகம் இதை தெளிவா விளக்குது. சுய கருணைங்கிறது சுய பரிதாபம் இல்ல. சரி. நம்ம தப்புக்களை மன்னிக்கிறது இல்ல. நாம எல்லாரும் தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள்தான் அப்படிங்கிற யதார்த்தத்தை ஏத்துக்கிறது. ஓகே. ஒரு குழந்தை கீழே விழுந்தா அதை திட்டுவோமா இல்ல தூக்கி விட்டு ஆறுதல் படுத்துவோமா? ஆறுதல் படுத்துவோம். அதே மாதிரி நாம கஷ்டப்படும்போது நம்மள திட்டிக்கிறதுக்கு பதிலா நமக்கு ஆதரவா இருக்கிறது தான் சுய கருணை. இதுதான் நம்மள தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு வளர வைக்கும். சுய விமர்சனம் நம்மள முடக்கி போடும். இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இந்த சவாலான கட்டங்களை கடந்த பிறகு இறுதி வாரங்கள் நாம கத்துக்கிட்டதையெல்லாம் வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லுது. 7வது வாரம் சமநிலையை கண்டறிதல். When did you stop dancing? ஆஹா, இதுல ஊட்டமளிக்கும் மற்றும் சோர்வூட்டும் செயல்கள் பத்தி பேசுறாங்க. ஆமா, நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு எனர்ஜி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அது நண்பர்களோட பேசுறதா இருக்கலாம், பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்ல தோட்டத்துல வேலை செய்யறதா இருக்கலாம். ஆமா, இதெல்லாம் ஊட்டமளிக்கும், அதாவது நரிஷிங் ஆக்டிவிட்டீஸ். சில விஷயங்கள் நம்ம எனர்ஜியை உறிஞ்சிடும். தேவையில்லாத விவாதங்கள், அதிக நேரம் சோஷியல் மீடியால இருக்கிறது, இதெல்லாம் சோர்வூட்டும், அதாவது டிப்ளீட்டிங் ஆக்டிவிட்டீஸ். புரியுது. நாம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஊட்டம் அளிக்கிற விஷயங்களை விட்டுட்டு சோர்வூட்டுற விஷயங்கள்ல தான் அதிகமா ஈடுபடுவோம். இந்த வாரம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்க வழிகாட்டுது. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. பிஸியா இருக்கோன்னு சொல்லி நமக்கு சந்தோஷம் தர்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டுடுறோம். சரி, இறுதியா 8வது வாரம் உங்களுக்கான வாழ்க்கை, யோர் வைல்ட் அண்ட் ப்ரெஷஸ் லைஃப். 8வது வாரம் ஒரு முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். இதுவரை கத்துக்கிட்ட பயிற்சிகளை எப்படி அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு அது ஒரு பழக்கமா இல்லாம நம்ம இயல்பாவே மாத்துறதுன்னு இது வழிகாட்டுது. அப்போ மன நிறைவு பயிற்சிங்கிறது தியானம் செய்யும் போது மட்டும் இருக்கிறது இல்ல. இல்லவே இல்ல.
சாப்பிடும்போது, நடக்கும்போது, வேலை செய்யும்போது எல்லா நேரங்கள்லயும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் உண்மையான நோக்கம். இந்த 8 வார திட்டத்தோட கட்டமைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இந்த வாராந்திர மெடிடேஷனை தவிர இத்திட்டம் சில சக்தி வாய்ந்த எளிமையான கருவிகளும் வழங்குது இல்லையா? ஆமா, உடனடியா பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் மாதிரி. ஆமா. அவைதான் இந்த திட்டத்தின் உண்மையான பலம். ஒரு எமர்ஜென்சி நேரங்கள்ல நமக்கு உதவுற கருவிகள். அதுல முதலாவது 3 நிமிட சுவாச இடைவெளி, 3 minute breathing space. ம். இது ஒரு அவசர கால தியானம் மாதிரி தானே? சொல்லப்போனா ஆமா. நீங்க அதிக மன அழுத்தத்தில் அல்லது குழப்பத்தில் இருக்கும்போது மனசுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்க இது உதவுது. இது எப்படி வேலை செய்யுது? இது வெறும் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இல்ல. நரம்பியல் ரீதியா பார்த்தா ஒரு கடினமான சூழ்நிலையில நம்ம மூளையோட அமிக்டலா உருவாக்குற அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை நிறுத்தி ஓஹோ, பகுத்தறிஞ்சு முடிவெடுக்கிற பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை திரும்ப ஆக்டிவேட் பண்ணுது. வாவ். இது மனசுக்கு நாம செய்ய கொடுக்கிற ஒரு சின்ன உடற்பயிற்சி மாதிரி. இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப், என்ன நடக்குது, இப்போ என் மனசுல என்ன எண்ணம் ஓடுது, உடம்புல என்ன உணர்வு இருக்குன்னு கவனிக்கிறது. சரி. ரெண்டாவது ஸ்டெப், கவனத்தை சுவாசத்துல குவிக்கிறது. மூன்றாவது ஸ்டெப், கவனத்தை மெதுவா உடல் முழுவதற்கும் விரிவுபடுத்துவது. இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி செயல்படும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அடுத்த கருவி, அது இன்னும் சுவாரஸ்யமானது. பழக்கத்தை விடுவிப்பவை. ஹேபிட் ரிலீசர்ஸ். இத கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அது என்ன பழக்கத்தை விடுவிப்பவை? அதுதான் நம்ம ஆட்டோ பைலட் மோடுக்கு நேர் எதிரானது. நம்மள் பலரும் நம்மை அறியாமலேயே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்திருக்கும் பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். இந்த பழக்கத்தை விடுவிப்பவை அந்த சங்கிலிகளை உடைக்க உதவுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையான உதாரணங்கள் இருக்கு. நீங்க வழக்கமாக அமரும் நாற்காலியை மாற்றி வேறு ஒன்றில் அமர்வது. ஓ, அல்லது பல் புழுக்கும் போது வழக்கமாக பயன்படுத்தும் கைக்கு பதிலாக மறுகையே பயன்படுத்துவது. ஆபீஸ்க்கு போற வழிய மாத்தி வேற வழியில போறது. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கே. ஆமா, இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களை உங்கள் தானியங்கி நிலையிலிருந்து சற்றென்று வெளியே கொண்டு வந்து சுற்றியுள்ள உலகை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கும். நாம் எவ்வளவு தூரம் பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை இது எளிமையாக உணர்த்தும். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசங்களை உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கவனத்தை நிகழ்கணத்திற்கு கொண்டு வர இது ஒரு சக்தி வாய்ந்த வழி. ஆமா, ஒரு சின்ன செயலை மாத்தும்போது நம்ம மூளை விழிப்படைஞ்சு, ஓ, இங்க ஏதோ புதுசா நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த விழிப்புணர்வு தான் மனநிறைவு. சரி, அப்போ இந்த 8 வார திட்டம் ஒரு மாயாஜால தீர்வு இல்ல. இல்லவே இல்ல. மாறாக உங்கள் கவனத்தை மீண்டும் பயிற்றுப்பதற்கும் உங்கள் சொந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவை மாற்றுவதற்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட பயிற்சி என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு உடனடி மாற்றம் இல்ல, தொடர்ச்சியான ஒரு பயணம். ஆமா. இந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. 8வது வாரம் என்பது முடிவல்ல, அதுதான் உங்கள் வாழ்வின் மீதி நாட்கள். வாவ். இந்த பயிற்சிகளை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைப்பதே உண்மையான நோக்கம். அப்படி செய்யும் போது நீங்க உணர்ற அந்த அமைதி உங்க பரபரப்பான உலகத்திலிருந்து தனித்து நிற்காது இல்லையா? சரியா சொன்னீங்க. அது அந்த உலகத்தை வழிநடத்த உதவும் ஒரு கருவியாக, ஒரு உள் திசைகாட்டியாக மாறும். இது உங்களுக்காக ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இன்று நீங்கள் தானாக கவனமின்றி செய்யும் ஒரு சிறிய அன்றாடச் செயல் எது? அது டீ குடிப்பதாக இருக்கலாம். அல்லது ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு நடப்பதாக இருக்கலாம். அந்த செயலை ஒரே ஒரு முறையாவது அதன் ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு உணர்வையும் முழுமையான விழிப்புணர்வுடன் செய்து பார்க்க முடியுமா? அந்த ஒரு நிமிட அனுபவம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்?